இவ்வளோ நாளாக செலிபிரிட்டி கப்புள்ஸ் தான் அதிகமாக டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் சமீபத்தில் வெளியான ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட், டிவோர்ஸ் கேஸ் எதிர் வீட்லேயும் இருக்குது, மேல் வீட்லேயும் இருக்குது, ஏன் உங்கள் வீட்டில் கூட இருக்குது அப்படிங்கிற உண்மையை உறக்க உணர்த்தி இருக்கிறது. கடந்த ஜூன் மாதம்தான் கேரளாவில் விவாகரத்தான மற்றும் கணவரை இழந்த பெண்களை மோட்டிவேட் செய்ய இளம்பெண் ஒருவர் டிவோர்சி கேம்ப் நடத்தி வருவதை பற்றிய சிறப்பு செய்தியை ஒளிபரப்பியிருந்தோம். ராஃபியா அலி என்பவர் பிரேக் ஃப்ரீ ஸ்டோரிஸ் என்கிற இணைய பக்கத்தின் மூலம் தனிமையிலும் மன அழுத்தத்திலும் வாடும் பெண்களையும் ஜாலி ட்ரிப்புகளுக்கு அழைத்து சென்று அவர்களின் வாழ்க்கையில் புது நிறங்களை பூசி வருவது அந்த செய்தியின் சாரமாக இருந்தது. தந்தி டிவியின் யூடியூப் சேனலிலும் வெளியான இந்த பிரத்யேக பேக்கேஜின் கமெண்ட் செஷனில் இந்த பெண்களுக்கு ஆதரவு தெரிவித்த நூற்றுக்கணக்கானோர் இருந்தாலும் சிலர் அலிமோனி பணத்தில்தான் இப்படி ஆட்டம் போடுகிறார்கள் என்று எமோஷனலாக பொங்கியிருந்தனர். இந்த சூழலில்தான் கேரளாவிலிருந்து தற்போது வெளியாகியுள்ள மற்றொரு ரிப்போர்ட் ஓமன பெண்களுக்கு வலைவிரிக்கும் தமிழ்நாட்டு மன்மதன்களையும் மலர் டீச்சராக மாற நினைக்கும் ஜிமிக்கி பெண்களையும் தற்போது அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. ஆம், கேரளாவில் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கோருபவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருப்பதாக ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட ரிப்போர்ட் வெளியாகி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 1.10 லட்சம் திருமணங்கள் பதிவாகும் நிலையில் சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாக அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் உறுதிப்படுத்துகிறது. இதில் கணிசமானவர்கள் முந்தைய ஆண்டு திருமணம் செய்து கொண்டு ஓர் ஆண்டிற்குள்ளேயே விவாகரத்து கோரியிருப்பதாகவும் கூறி பகீர் கிளப்புகின்றனர். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்ற பழமொழி திருமண வாழ்க்கை தலைமுறைகளை கடந்து வளர வேண்டும் என்கிறது. ஆனால் தற்போதுள்ள டிஜிட்டல் தம்பதிகளோ திருமணமாகி 100 நாள் கடந்து விட்டாலே லைஃப் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி என ஸ்டேட்டஸ் போட்டு இன்னும் சேர்ந்தே வாழ்கிறோம் என்பதை சமூகத்திற்கு காட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் சிக்கியுள்ளனர். இதோடு சாதி, மதம், இனம் கடந்து அனைத்து தரப்பினரும் விவாகரத்தை தேடி நீதிமன்றத்திற்கு வருவதாகவும், காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட இனி ஒரு நிமிடம் கூட சேர்ந்து வாழ முடியாது என்கிற முடிவோடு விவாகரத்து கோரி விண்ணப்பிப்பதாகவும் வழக்கறிஞர்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளனர். ஒருபுறம் விவாகரத்தான பெண்களின் வாழ்க்கையில் புத்துணர்வை பாய்ச்ச டிவோர்ஸ் ஹீலிங் கேம்புக்கு ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் மற்றொரு புறம் விவாகரத்து கோரி விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கையும்